அண்டை நாடான நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் அமைந்துள்ள போட்டே கோசி ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல கிராமங்கள் அடித்து செல்லப்பட்டன. நீர்மின் நிலையங்கள், வணிக வளாக கட்டிடங்கள் பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இயற்கையின் கோர தாண்டவ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. घट्दै गयो नि त्यति पटान बढी गर्दै जान्छ. நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,405 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 90 அடியை நெருங்கியுள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் டெல்டா பாசனத்திற்காக நாளை மறுதினம் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல். முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று தண்ணீர் திறந்துவிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 12,500 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக சரிந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடை 11வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பாகவே H1N1 வகையை சேர்ந்த பன்றி காய்ச்சல் நோய் தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது. பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 339ஆக அதிகரித்துள்ள நிலையில் காய்ச்சல், உடல் சோர்வு, பசியின்மை, தொண்டை வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர்களை அணுகும்படி சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்தோருக்கு முன்னுரிமை வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசு பணிகளில் நேரடி நியமனம் வழியே நிரப்பப்படும் அனைத்து காலி இடங்களிலும் 20% இடங்களை தமிழ் வழியில் படித்தோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் வெங்காயத்தின் விலை 28% அதிகரித்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த சென்னை, மதுரை உள்ளிட்ட 5 நகரங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் வெங்காயத்தை அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான முதற்கட்ட ஆன்லைன் கலந்தாய்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கான கலந்தாய்வில் பெரும்பான்மையான இடங்கள் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாதி, மத வேறுபாடுகள் களைந்து மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் களை கட்டியுள்ளது. மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். உலகெங்கும் வாழும் மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். ஓணம் திருநாளில் அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் என்றும் பொங்கி பெருகட்டும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையையொட்டி சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் கோவிலில் சிறப்பு வழிபாடு. மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர்.
ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடு. அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் மலையாள மொழி பேசும் மக்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையில் வசித்து வரும் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில் வீடுகள் முன்பு அத்தப்பூ கோலம் போட்டு பாரம்பரிய கேரள உடையை அணிந்து ஓணத்தை கொண்டாடினர். உலகெங்கும் வாழும் மலையாளிகளுக்கு திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் மோகன்லால் வாழ்த்து. ஓணம் என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அன்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம், மகிழ்ச்சி மற்றும் வளத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பாரம்பரிய விழா என்றும் நெகிழ்ச்சி. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த இனிய மிலாது நபி நல்வாழ்த்துக்கள் என்று எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் விஜய் பதிவு. இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த உயரிய நெறிகளை பின்பற்றி உலகில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் தழைக்க செய்வோம் என்றும் அவர் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். மானிய கோரிக்கை மீது ஆக்கப்பூர்வமாக விவாதிக்காமல் நேரத்தை வீணடிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். பேரவையில் லாவணி கச்சேரி நடக்கிறது, மார்க்சிஸ்ட் எம்எல்ஏக்களுக்கு பேசுவதற்கு உரிய வாய்ப்பு வழங்குவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. பரந்தூரில் விமான நிலையத்திற்கு கையகப்படுத்திய நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு விவசாயமும் வேண்டும், விமான நிலையமும் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மலைகள் காணாமல் போன விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அத்திவரதர் அனந்த சரஸ் குளத்தை திறப்பது குறித்து பரிசீலிக்க கோவில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தத்தா தேசிக திருவம் சத்தார் சபை அளிக்கும் மனுவை பரிசீலித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ராக்கி விளம்பர ஆடை விமர்சனத்தில் பாலிவுட் நடிகை கீர்த்தி சனோனுக்கு நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு. பெண் என்ன உடை அணிய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 9 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த கும்பல் கருப்பு நிற காரில் தப்பி சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. காரின் நம்பர் பிளேட்டை மாற்றி தப்பி ஓடிய கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். முந்திரிக்காட்டில் பதுங்கியிருந்த ரவுடியை பிடிக்க சென்றபோது போலீசாரை அரிவாளால் தாக்கியதால் ரவுடியின் காலில் சுட்டதாக போலீசார் விளக்கமளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே நிபந்தனை ஜாமீனில் வந்து கையெழுத்து போட்டு திரும்பிய இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கு. கல்லூரி மாணவன் உட்பட 6 பேரை விரைந்து கைது செய்து சிறையில் அடைப்பு.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வீடு புகுந்து தந்தை மற்றும் மகனை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்திய கும்பல் வசிக்கும் பகுதிக்கு சென்ற எதிர்த்தரப்பினர் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் அதிகரிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 ஓட்டுநர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். லாரிகளின் பின்னால் வந்த காரும் விபத்தில் சிக்கிய நிலையில் ஓட்டுநர்களின் உடல்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மீட்டனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியே வந்த கொம்பன் யானை செல்போனில் படம் பிடித்த இளைஞர்களை துரத்தியதால் பரபரப்பு. யானையிடமிருந்து நூல் இலையில் இளைஞர்கள் உயிர் தப்பிய நிலையில் வனப்பகுதியில் உள்ள சாலைகளில் செல்லும் பயணிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வனத்துறை அறிவுறுத்தல். திருவண்ணாமலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்பட்ட இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கடலூர் கடற்கரையில் புதிய தாவர இனத்தை அண்ணாமலை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஜனாதிபதியை குறிப்பிடும் வகையில் புதிய தாவரத்திற்கு லூகாஸ் திரௌபதியே என்று மாணவர்கள் பெயரிட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகர் மாவட்டத்தில் கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த மின்சார ஸ்கூட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. ஸ்கூட்டர் மீது அமர்ந்திருந்த சிறுவன் நொடி பொழுதில் காயங்களின்றி தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நூலிலையில் உயிர் தப்பிய சிறுவன். பீகார் மாநிலம் சுபாலில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் அமர்ந்து பஜனை செய்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் தப்பிய நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. நடிகர் யஷ், நடிகைகள் நயன்தாரா, கியாரா அத்வானி ஆகியோர் நடித்துள்ள டாக்ஸிக் திரைப்படம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடிகர் யஷின் படம் வெளியாகியுள்ள நிலையில் பெங்களூருவில் திரையரங்குகள் முன்பு ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 290 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 213 ரன்கள் பின்தங்கி ஃபாலோ ஆன் பெற்ற நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய அந்த அணி உணவு இடைவேளையின் போது 82 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 குழந்தைகள் உயிரிழந்தனர். ஏசி வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டுள்ளார். சீனாவில் கேனேரி புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஃபுஜியான் மாகாணத்தில் வீதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. 4 முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜப்பானின் மருஹாமே கோட்டையின் பழமையான கல் சுவரை சீரமைக்க 400 டன் எடையுள்ள பிரம்மாண்ட கோபுரத்தை பொதுமக்கள் கயிறு கட்டி கைகளால் இழுத்து நகர்த்தினர். பாரம்பரிய ஹிகியாஷி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாற்று சின்னத்தை சேதப்படுத்தாமல் சுமார் 33 அடி தூரத்திற்கு வெற்றிகரமாக நகர்த்தினர். உலகம் முழுவதும் வசூலை வாரி குவித்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தை புதிய வடிவத்தில் மீண்டும் திரையரங்குகளில் வெளியிட உள்ளதாக மார்வெல் ஸ்டுடியோஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த படம் மீண்டும் வெளியாக உள்ள நிலையில் 4 நிமிட காட்சிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது.